அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராஜி வீட்டில் நடந்த விஷயத்துல யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. மணி 12 ஆச்சு, ஏன் இன்னும் இந்த கதிர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி எந்திரிச்சு பார்க்கலான்னு எழுறாங்க. கரெக்டாக அந்த டைம்ல நம்ம கதிர் வராரு. கதிர் வந்ததை பார்த்ததுமே நம்ம ராஜி உடனே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. நம்ம கதிர் என்ன பண்ணான்னா வந்து பாயை போட்டு தலகாணி தூக்கி போட்டு படுத்துட்டு என்ன தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ராஜி வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் சைலண்ட்டாக படுத்துட்டு இருக்காங்க. உடனே கதிர் எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ராஜி ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிர் என்ன பண்ணான்னா, அப்பா அந்த பொண்ணை வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ கூட அண்ணன் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுது நான் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கடையில் அப்பா மேலே சாஞ்சிட்டு குலுகி குலுகி அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராஜி என்ன பண்ணாங்கன்னா, மயிலக்கவுமே இங்கே அப்படி தான் வந்திருந்து ஒரு நிமிஷம் கூட நிற்காம அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்கள பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சரவணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணமே மயில் தான் அப்படிங்கிற மாதிரி மொத்த கோவத்தையும் மயில் மேலேயே திணிச்சிட்டு இருக்காங்க. மயில் ஒரு பக்கம், அம்மா நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல, எதுக்காக இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சரண் வந்து, என்ன ஏற்கனவே நீ படிப்பு விஷயத்தில் என்னை எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலையை பண்ண, நானே இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா மனசு மாதிரி உன்னை அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அங்கேருந்து வரத்துக்காக இப்படி குழந்தைய ஒரு காரணமாக காட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷா பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில் வந்து தலையில் இடி விழுந்த கணக்காக ஃபீல் பண்ணுறாங்க. மாமா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, குழந்தை விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? என் மேலே சத்தியமாக, என் அப்பா அம்மா மேலே சத்தியமாக நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே பொய்யில பிறந்து வளர்ந்தவங்க தானே, இது என்ன பொய் சொல்கிறது உனக்கு புதுசாக இருக்குது, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பொய் சொல்லுவதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷா பேசுகிறாங்க. பேசுனதோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவர் படுத்து தூங்கிடுறாங்க. மயில் ஒரு பக்கம் அவர் பேசுனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சதும் நம்ம மயில் வந்து, மாமா நீங்கள் நைட்டெல்லாம் கோவத்தில் தானே பேசுகிறீங்க, மற்றபடி மனசுலேருந்து எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்க சரண் வந்து, ஆமாம் மனசுல இருந்து தான் பேசினேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக ஆடி பாடி தெரிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனால் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, விருப்பம் இருந்தால் இங்கே இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரண் பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால் மயில் வந்து ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க நம்ம மயில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.